டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் 4மே இந்த சம்மில் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணிடணும், 4தோட ஃபார்மேட்டும் ஃபஸ்ட்டு எழுதி வச்சிடணும். அப்புறம் கொடுத்துருக்குற அமௌண்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் வேலை முடிஞ்சிடும். அப்படி பார்க்கும்போது ஓப்பனிங்கில் டெப்டாருக்கு 60,000 கொடுத்துருக்காங்க, க்ளோசிங்கில் 55,000. ஸோ டெப்டார் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங்கில் அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங்கில் 5,000, க்ளோசிங்கில் 1,000. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு ஓப்பனிங்கில். அடுத்து அப்படியே கிரெடிட்டாரோட ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் 25, க்ளோசிங் 28. அப்படியே வந்தீங்கன்னா பில்ஸ் பேபிளோட ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க, க்ளோசிங் கொடுத்துருப்பாங்க. பில்ஸ் பேபிளோட ஓப்பனிங் 2. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ் 1,30,000. டெப்டார்ஸில் போயிட்டு கேஷ் ரிசீவ்டு நேராக டிஸ்கவுண்ட் அலோடு டு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் அலோடு இதோ இங்கே இருக்கும் 5,500. இது கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ். டிஸ்கவுண்ட் அலோட் பை சப்ளையர் 3,500. ஸோ சப்ளையர் நமக்கு கொடுத்துருக்கான், அப்போது அது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு சொல்லுவோம். அது வந்து எவ்வளோனா 3,500. பேமெண்ட் அகேன்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் கொடுத்துருக்காங்க. பில்ஸ் பேயபிள் தோ இருக்குது. அதுக்கு நேராக பேமெண்ட் வந்து பார்த்தோன்னா இது கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க. 14,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிளில் கேஷ் வந்து 14,000 வரும். அதுக்கப்புறம் பில்ஸ் ரிசீவபிள் டிஸானரு 1,200. டிஸானர் 2 டைம் வரும். ஒன்று வந்து இங்கே அப்படியே வலிச்சின்னு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துல வந்து அந்த 1,200 போட்டுக்கிறோம். ஃபைனலி கடைசியாக இருக்குது பேட் டெப்ஸ் 3,500. பேட் டெப்ஸ் வந்து டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் வரும் 3,500. ஸோ எல்லாமே எழுதியாச்சு. இப்போ அப்படியே கிரெடிட் சைடு டோட்டல் 16,200 வரும். அதுக்குள்ளே டெபிட் சைடு 5,000 மைனஸ் பண்ணால் 11,200. ஸோ மறக்காமல் இந்த ஆன்சரை தூக்கி அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 2,05,200 வரும். அதுக்குள்ளே 61,200 மைனஸ் பண்ணும்போது 1,44,000. இதோட டெப்டாரும் முடிஞ்சிச்சு. இப்போ அதே மாதிரியே கிரெடிட்டாக இருக்குது 7, 3, 10. அப்படியே 10 எடுத்து இங்கே தூக்கி அடிக்கிறோம். இப்போ 10ல் 2 போயிடுச்சுன்னா இந்த 8 அப்படியே வலிச்சின்னு வந்து இந்த கேப்பில் எழுதுகிறோம். ஆட் பண்ணோன்னா 1,09,500 வரும். இது கூட கிரெடிட் சைடில் இருக்கிற 25,000 மைனஸ் பண்ணால் 84,500. இதுதான் கிரெடிட் பர்ச்சேஸோட வேல்யூ.